தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 6வது மாதத்தின் முதல் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்துவதிலே அவர் கவனமாக இருக்கிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு 12 கூடை நிறைய மீதியான துணிக்கைகளை ஆண்டவர் சேகரிக்க சொன்னார். பிரியமானவர்களே, நாமும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆசீர்வாதங்களாலும் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்ப பரிசுத்தாவே நமக்கு உதவி செய்வாராக. மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் உள்ளதான 7ஆம் அதிகாரத்தில் உள்ள 27வது வசனத்தை இந்த நாளிலே பரிசுத்தாவே நமக்கு தியானத்துக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை திருப்தியாக்கும்படி நீர் கொடுத்திருக்கிற பரலோகத்தின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் பிழைத்திருக்கும்படியாக, திருப்தியாகும்படியாக ஆவியானவர் நம்முடைய வார்த்தை பலமாய் ஆழமாய் நிறைவாய் பொழிந்தருள்வீராக. வழிநடத்தி ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பரலோக பிதாவினுடைய சித்தமே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை திருப்திப்படுத்துவதுதான். நம்மை திருப்தியாக்கும்படியாக தான் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று அனுப்பி கொடுத்தார். இந்த பரலோகத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை, சபையை திருப்தியாக்குவதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை மாத்திரம் திருப்தி அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தின் நாட்களிலே இந்த சம்பவங்கள் நடந்ததை நாம் வாசித்தோம். ஒரு அருமையான ஸ்திரீ ஒருத்தங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, என்னுடைய பிள்ளைக்கு நீங்கள் சுகத்தை கொடுக்கணும்னு கேட்டோம்னா ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, முந்தைய பிள்ளைகள் திருப்தியாகட்டும், பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்ன உடனே அந்த சகோதரர் சொல்கிறாங்க, மெய்தான் ஆண்டவரே, மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, நாங்கள் நாய்க்குட்டி தான், இருந்தாலும் எங்களுக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்டோம். உடனே ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த நிமிஷத்தில் அந்த குழந்தை சுகமாகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை சொல்லும்போது அநேக ஜனங்கள் அவரை சுற்றி இருந்தாங்க. அநேக ஜனங்கள் புரிந்து கொள்வனமாக ஆண்டவராக இயேசு சுலபமாக தம்முடைய வார்த்தைகளை உதிர்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? நான் தேடி வந்த என்னுடைய பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், அவர்கள் முதல்ல திருப்தி ஆகட்டும் அப்படின்னு சொன்னால், தம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவதில் இயேசு கவனமாக இருக்கிறார் என்பதை சுற்றியுள்ள ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் இந்த வார்த்தைகளை சொன்னார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையை நமக்கு ஏன் சொன்னார்? இந்த நாளில் இந்த வார்த்தை நமக்கு ஏன் கர்த்தர் தியானமாக கொடுத்தார்? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் திருப்தி ஆக வேண்டும். யார் அவருடைய பிள்ளைகள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்தில் இந்த தண்ணீரை சாட்சியாக வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால யார் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறாங்க. இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு யார் அவருக்காக உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களை திருப்தியாக்க வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தில் வந்தார். திருப்தி என்று சொன்னால் என்ன? சாட்டிஸ்ஃபைகேஷன். ஆண்டவருடைய வார்த்தையினாலே நாம் ஒவ்வொரு நாளும் திருப்தியாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களில் அதிருப்தி உள்ளவர்களாக இருக்கிறோம். திருப்திக்கு எதிர்ப்பதும் அதிருப்தி, குறைவுள்ள ஒரு வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையில் குறையாகவே தங்களுடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. திருப்தி என்பதற்கான சொல்லுடைய முழு விளக்கத்தை நமது வேதத்தில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாரும் திருப்தியாக்கும்படி வந்திருக்கிறார். பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில், சரீர ஆரோக்கியத்தில் எல்லாவற்றிலும் நாம் திருப்தியாக வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆதியிலே தேவன் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை உருவாக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, அதெல்லாம் நினைவு கூறும்பொழுது தேவன் மனிதர்களாகிய நம்ம மேல எவ்வளவு கரிசனை வைத்து எவ்வளவு அன்பு வைத்து நாம் திருப்தியாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டுடைய முழு நோக்கமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய
தகப்பனாகிய பரலோக ராஜா நம்மை திருப்தியாக்கி விரும்பிதான் இந்த செய்தியை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல வசனம் வாசிக்கும் போது நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படிங்கிறாங்க. பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அல்ல, நல்லதல்ல என்று ஆண்டவராகிய தேவன் இடத்துல சொல்வதை நம்ம வாசிக்கிறோம். நாய்க்குட்டி தான். நாய்க்குட்டிகளுக்கு துணிக்கையே கிடைத்தால அது போதுமானது. சின்ன சின்ன துணிக்கைகளுக்காக நாய்க்குட்டிகள் அலைந்து திரிகிறது. இந்த கால வேளையில் கர்த்தர் சொல்வது காரியம், உங்களையும் என்னையும் கர்த்தர் நாய்க்குட்டி ஸ்தானத்தில் வைக்கல, துணிக்கைகளுக்காக அலைகிற ஸ்தானத்தில் வைக்கல. நம்மை கர்த்தர் பிள்ளைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் துணிக்கைக்காக அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையுமே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுகிற எல்லாருக்கும் கர்த்தர் கிருபையினால எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். நாம் நாய்க்குட்டிகளாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாய்க்குட்டி தான், பிள்ளை தான். நாம் பிள்ளையா இருக்க வேண்டும் தான் தேவனுடைய சித்தம். 1 கொரிந்தியர் 15:19 வசனத்திற்காக சொல்லப்பட்டிருக்கு. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. நம்ம இம்மைக்காக தேவனை தேடுகிறவர்களாக வாழ்ந்து விடாமல் நாம் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. மத்தேயு 6:32-33 ஏற்கனவே சொன்ன வசனத்தின்படி தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம். அவருடைய பிள்ளைகள் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய ஆளுகையை, அவருடைய பிரசன்ஸை விரும்புவாங்க. தகப்பனுடைய பிரசன்ஸை அதிகமாக விரும்புகிறவங்க தான் உண்மையான பிள்ளைங்க. தகப்பனோடு நேரத்தை செலவழிக்கணும்னு விரும்புகிறவங்க தான் உண்மையான பிள்ளைங்க. பெற்றோரோட நேரத்தை செலவழிக்கணும், பெற்றோரோட மகிழ்ச்சியாக இருக்கணும், அதை விரும்புகிறவங்க தான் உண்மையான பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களை ஆண்டவராகிய தேவன் தேடுகிறார். அவர்களை திருப்தியாக்க விரும்பி தான் இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம் பிஸ்கட் துண்டுக்காக அலைகளாக இருக்கக்கூடாது, அற்புதத்துக்காக அலைகளாக இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்தியமான வீட்டை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ நித்தியமாய் அவர்களை தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், யார் தேவனுடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயங்கள் என்ன? நாம் ஒரு காலத்தில் உலகத்தின் பிள்ளைகளாக இருந்தோம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து தேவனால் பிறந்து பாவத்தை விட்டு விலகி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இப்போ வாழ்கிற நாட்களில் தேவனுக்குரிய குணாதிசயங்கள் வெளிப்படுத்துகிறோமா? தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதான அந்தஸ்தை வெளிப்படுத்துகிறோமா? அதுதான் இந்த காலையில் கர்த்தர் செய்தியாக சொல்லியிருக்கிறார். முதலாவது, யார் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 18:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. மனம் திரும்புகிறவன் தான் அவருடைய பிள்ளை. மனம் திரும்பாதவன் அவருடைய பிள்ளை கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கத்தின் முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தில் இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியாக இறங்கி வந்தார். அவருடைய அன்பின் ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். அந்த அன்பின் ராஜ்யம் இன்னும் விரிவடைந்து கொண்டே இருக்கிற இந்த பூமியின் ராஜ்யத்துக்குள்ளே பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளாக மாற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுகிறாரு? அங்கே சீஷர்கள் நடுவில் யார் பெரியவன் என்கிறதான எண்ணம் தலை தூக்கி விட்டது. ஈகோ பிரச்சனை. எதிலிருந்து கர்த்தர் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார்? யார் பெரியவன்? பெருமையிலிருந்து, மனமேட்டுமையிலிருந்து, ஈகோவிலிருந்து நாம் உடனடியாக மனம் திரும்பினால் மாத்திரம்தான் தேவனுடைய பிள்ளைகள். மனமேட்டுமை உள்ளவன் அவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதத்தை நாம் நீதிமொழிகள் 16:5 இதை வாசிக்கிறோம். அதே 16ஆம் அதிகாரம் 18 நீங்கள் வாசிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கு, மனமேட்டுமை உங்களை என்ன செய்யுங்கன்னா விழுதலுக்குள்ளே தள்ளப்படும். விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. ஈகோ வந்து விட்டாலே ஒருவனுடைய விழுகை ஆயத்தமாகி விடுகிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். லூசிபர் ஆகிய தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தூதன் தேவனுடைய ஸ்தானத்துக்கு மேலாக ஏறுவேன், அவருக்கு உன்னதங்களுக்கு மேலாக என் கூடாரத்தை ஸ்தாபிப்பேன் என்று அவன் நினைத்தான். நினைத்த மாத்திரத்தில் அவனை அங்கிருந்து தள்ளினார். அவன் பிசாசாய் மாறி போனான். பெருமை, மேட்டிமை ஒரு மனிதனுக்குள்ளே வரும்போது அவனுக்கு விழுகை ஆயத்தமாகிறது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். நாம் பிள்ளைகளை போல மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் பிள்ளைகளாக ஆக வேண்டும் என்று சொன்னால் மேட்டிமையை நாம் விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாதவன் குறையோடு வாழுகிற ஒரு மனிதனாக இருக்கிறான். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நம்மை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரே காரியத்தை கர்த்தரிடத்தில் மனம் விட்டு கேட்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மீகா எழுதின புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று கர்த்தனுக்கு அறிவித்திருக்கிறார்,
நீதி செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே இல்லாமல் கர்த்தர் என்ன ஒன்று கேட்கிறார்? வேற என்னத்தை ஒன்று கேட்கிறாரு? கேளுங்கள் தரப்படும் சொன்ன ஆண்டவர் நம்மகிட்ட ஒன்று கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா மனத்தாழ்மை கேட்கிறார், அன்பை கேட்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலவெளியில் நாம் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்வோம், மனத்தாழ்மைக்குள்ளே நாம் வாழ்வோம், மனத்தாழ்மை நாம் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறினாதான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க. தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறவங்க மனம் திரும்புகிறாங்க. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் பொருந்துகிறவர்களாம் தேவனுடைய பிள்ளைகள். லூக்காளுந்த சுவிசேஷம் 1:19 நீங்கள் வாசிங்கன்னா மனம் பொருந்துதல் அப்படிங்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. மனம் பொருந்துதல்னு சொன்னால் என்ன? கீழ்ப்படிதல், முழு மனதோடு கீழ்ப்படிதல். முழு மனதோடு தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறவர்கள் தான் பிள்ளைகள். லூக்கா 22:42 இயேசுக்கு சொல்றாரு, பிதாவே என்னுடைய ஆவி உங்களுடைய கருத்தை நான் ஒப்புக் கொடுக்குறேன், உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா, உங்களுடைய சித்தம் மாத்திரம் எனக்குள்ள நிறைவேற்று, இந்த பாத்திரம் விட்டு நீங்க கூட நீங்கட்டும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. மனம் பொருந்துகிறவன் யார்? இயேசு கிறிஸ்து பிதாவோடு இணைந்திருந்தார், மனம் பொருந்திருந்தார், பிதாவுடைய வழிகளுக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த வழிக்கு அப்படியே விட்டு கொடுத்தார். இந்த காலவெளியில் நாமும் கூட அப்படியே நாம் விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வழிகளுக்கு நாம் நம்மை அர்ப்பணித்து தேவனோடு இசைந்து பயணிக்கிறவன் தான் மனம் பொருந்துகிறவன். ஆண்டவருடைய வசனத்துக்கு நாம் முழுவதுமாக கீழ்ப்படிந்து ஏசாயா 9:19 தேவனுக்கு செவி கொடுக்கிறவன், தேவனோடு ஒத்து போகிறவன், தேவனுக்கு முற்றிலுமாக தன்னை விட்டு கொடுப்பவன் தான் மனம் பொருந்துகிறவன். தேவனுடைய வழியை விட்டு மாறுபாடாய் நடக்கிறவன் மனம் பொருந்தியவன் அல்ல. அநேக குடும்பங்களை இன்னைக்கு ஒத்து போகாத ஒரு சூழ்நிலை, இணைந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில, விட்டு கொடுக்க முடியாமல் தாழ்ந்து போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு காரணம் அவர்கள் தேவனோடு இசைந்து போக அவர்களுக்கு மனசு இல்லை. தேவனோடு நம்முடைய உறவு சரியாக இருந்தால் நம்முடைய குடும்பத்தோடு நம்முடைய உறவு ஆரோக்கியமாக இருக்கும். சத்தியத்தோடு வசனத்தோடு எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு எந்த காலத்திலும் சமாதானம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேணும், நம்முடைய பிரிந்த குடும்பம் இணைந்திருக்கணும், குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம சமாதானத்தோடு இருக்கணும். தேவனுக்கும் நமக்கும் சமாதானமான உறவு இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சமாதானத்தோடு கர்த்தர் நம்மை நடத்துவார். தேவனுக்கும் வசனத்துக்கும் வளைந்து கொடுக்காமல் இருக்கிறவங்க எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தனக்காக எல்லாரும் வளைந்து வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பாங்க. தனக்கு எல்லாரும் அடிபணிஞ்சு வரணும், அப்படிப்பட்டதான ஒரு பெருமை தாழ்மை இல்லாத சூழ்நிலை வந்துடும். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. நாம் மனம் பொருந்தி வாழ்களா இருக்கணும். 2 நாளாகமம் புஸ்தகம் 26:5 சொல்லப்பட்டிருக்கு, உசியா ராஜா தேவனை தேடுவதிலே மனதிணங்கி இருந்தான் என்று வாசிக்கிறோம். தேவனை தேடுவதில் மனதிணங்கி மனம் பொருந்தி நாம் வாழும்போது நிச்சயமாக நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களாலே அவர்களை திருப்தி ஆக்குகிறார். திருப்தியான வாழ்க்கை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது, நீங்கள் மனம் பொருந்த வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் மன தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 20:19 நீங்கள் வாசிங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபங்களை எழுதின அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, அவர் எழுதும்பொழுது எழுதுறாரு, மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் நான் கர்த்தரை அதிகமாய் சேவித்தேன் என்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மலர் பஞ்சுமத்தை அல்ல, அது கண்ணீரின் பாதை, அது முட்கள் நிறைந்த பாதை, வேதனைகள் நிறைந்த பாதை. இந்த பாதையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ பக்தியாய் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் துன்பப்படுவோம் என்பதை வேதாந்த கர்த்தருடைய ஆவியில் எழுதி வைத்திருக்கிறார். மனத்தாழ்மையோடு நாம் எல்லாவற்றையும் சகிக்கும் பொழுது மாத்திரம்தான் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது மனத்தாழ்மையினால் நிறைந்த ஒரு ஜீவியம். நீதிமொழிகள் 16:5 நீங்கள் வாசிங்கன்னா, மனமேட்டுமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா அவருக்கு அருவருப்பான காரியமாக மனமேட்டுமை தூக்கி எறிந்து விட வேண்டும். தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியவைகளாக இருக்கிறது. காலையில் கர்த்தர் நீங்கள் தேடும்போது நிச்சயமாக கிருபை பெற்றுக்கொள்ள முடியும். கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மையோடு நாம் வாழ முடியாது, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசினா, இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். பிதாவுடைய ஒரே பேரான குமாரனாய் அவர் கடைசி வரைக்கும் நடந்து கொண்டார்.
நாமும் கூட நம்முடைய ஜீவிய காலத்தில் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிறதான அந்த உன்னதமான பாக்கியமான ஸ்தானத்தை இழந்து போகாமல் இருக்கணும்னா மனத்தாழ்மையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். 2 நாளாக 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மனத்தாழ்மையாக இருந்த எல்லாரும் எருசலேமுக்கு வந்தாங்க, தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வந்தாங்க. தேவனுடைய ஆலயத்தை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் மனத்தாழ்மையினால் வர்றதில்லை. தாங்கள் உடுத்திருக்கிற உடையை காண்பிக்கும்படியாக, நான் எவ்வளவு பெரியவன் என்பதை காண்பிக்கும். அப்படி அல்ல பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் மனத்தாழ்மை அணிந்தவர்களாக இருக்கணும். சங்கீதம் 64ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் 4வது வசனப்படி மனத்தாழ்மையாக இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை திருப்தியாக்குகிறார். அவருடைய பிள்ளைகளை திருப்தியாக்குவது தான் அவருடைய முக்கியமான நோக்கம். திருப்தியாக்கி நம்மை நடத்துகிற ஆண்டவர் 3 முக்கியமான காரியங்களை எதிர்பார்க்கிறார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி. முதலாவது, மனம் திரும்பி இருக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாற வேண்டும். 2வது, நாம் மனம் பொருந்தவர்களாக, தேவனோடு இசைந்தவர்களாக, தேவனோடு இணைந்தவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக மனத்தாழ்மை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் நமக்குள்ளே சரிபார்த்து நாம் தேவனுக்கு பிள்ளைகளாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களால் திருப்தியாளர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. எந்த விதத்திலும் நாய்க்குட்டிகள் என்கிறதான் நிலையை விட்டு அதை விட்டு அகன்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்து நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் நடத்துவார். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, எங்களை பிள்ளைகளாக தெரிந்து கொண்ட எங்கள் அன்பு ராஜாவே, இந்த நல்ல கால வேளையில் பிள்ளைகளுக்குரிய அந்தஸ்தை, பிள்ளைகளுக்குரிய தகுதிகளை எங்களுக்கு நீங்கள் போதித்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நாய்க்குட்டிகளை போய் ஆதபடி நாங்கள் பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதங்களாக நாங்கள் திருப்தியாக எங்களுக்கு உதவி செய்யும். அதுதான் நம்முடைய சித்தமாக இருக்கிறது, அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்குது. அதுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை தொடர்ந்து நடத்துவீராக. நம்ம வார்த்தை கேட்டும் நம்ம மக்களை பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறேன். கர்த்தர் வழி நடத்துவீராக. இரட்சகராக இயேசுவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.